சாமியின் வேட்டை தொடர்ந்து போட்டதுக்கு காரணம் வந்து அதுக்கு வேற ஒரு கதை இருந்துச்சு. மிஷன் 2 ஒன்று இருந்துச்சு. அது வேற விஷயம். அது டோட்டலா அது இன்னும் நான் பண்ணவே இல்லை. அது வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா இப்போ பண்ணது வந்து அந்த ஒரு நல்ல லாங் கேப் வந்த உடனே இது வந்து அடுத்த மிஷன் மாதிரி பண்ணா நல்லா இருக்காது. இவ்வளவு வருஷம் கழிச்சு அடுத்த மிஷனா இல்லாம அடுத்த ஜெனரேஷனா இருக்கட்டும்னு சொல்லி கிரியேட் பண்ணது தான் அது அந்த கதை. ஸோ இவங்க செத்து போனாருன்றதே, அதாவது ஓடி போற ஆள் எங்க அப்பா கிடையாதுன்னு சொல்லி வந்து அதை சொன்னல, அந்த மாதிரி ஒரு விஷயமா. ஸோ சாமிக்கும் வந்து இப்படி ஒரு பின் கதை ஒன்று, அதுக்கு பின்னாடி அவர் பையன் இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு விஷயமா ஒரு அது வந்து ரெடி பண்ண ஒரு ஸ்டோரி. அது ஒரிஜினல் சாமியோட பார்ட் 2ன்றது அது வேற. அது ஸோ இனிமேல் எதிர்பார்க்கலாம் அதை. ஆக்சுவலாக நான் விக்ரம் சார்ட்ட எப்போ சொன்னேன்னு ஒரு தடவை, கோயம்புத்தூர் பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு ஆமாம் ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். மேபி அது வந்து பண்ண முடியாது இல்லைதான், இப்போ பண்ண முடியாது, இப்போ பண்ண முடியாது. சன்னுக்கு தெரியும், அந்த கதை தெரியும். அது வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஓடிடி கண்டென்ட் மாதிரி போகும் இது. ஏன்னா அது வந்து நல்லா இழுத்து பண்ணும். ஆமா, சீரியஸா பண்ற மாதிரி கண்டென்ட்டா தான் போகும் அது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணிட முடியாது அது. ஏன்னா அது வந்து ரொம்ப இழுத்து பண்ணும். அப்பதான் வந்து ராவா இருக்கும். அது சேலஞ்செலாம் வந்து ஹீரோ திணற மாதிரி இருக்கும் அந்த கதை. வில்லனுடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை உருவி ஏதாவது படத்துல வச்சேன்னு கூட நினைக்கிறேன். அந்த வில்லனோட என் படத்துல வந்து என் கதையில நானே வச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. அது கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். அதோட மெயின் ஜூஸ் வந்து இன்னும் இருக்கு. அது அப்படியே பெருசா போகும். அது திருநெல்வேலியில இருந்து கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. அது பிளஸ் அது கதை வேற, சம்பல் வேலி அது இதுன்னு எங்கெங்கயோ போகும். அது பயங்கரமா அந்த பண்டிட் குயின் கான்செப்ட் என்னமோ வரும். அது அதுதான் சொல்றேன். அது வந்து இப்போ வெகுஜன மக்களுக்கு வந்து ஒரு சினிமாவை அடக்கணும்னா அது வந்து காம்ப்ரமைஸ் வரும் நினைக்கிறேன். அதை அப்படியே இழுத்துட்டு போகணும். அதில் அப்புறம் பார்த்துக்கலாம். சார் டைலாக், அதாவது படமாக கதை எழுதுகிறோம், ஸ்க்ரீன் பிளே எழுதுறோம் சார். டைலாக்குன்னு நீங்கள் ஒரு செஷன் ஒரு செட்டிங் உட்காரும்போது அப்போ உங்களுக்கு அது எப்படி சார் வருது பஞ்சஸ்லாம்? அது வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு வில்லனுக்கு டைலாக் எழுதுறேன், வில்லனை திட்டுற மாதிரி டைலாக் எழுதுனா எனக்கு பிடிக்காத ஒரு மூஞ்சை வந்து ஞாபகம் வச்சுப்பேன். பிடிச்ச மூஞ்சி பிடிக்காத மூஞ்சின்னா மூஞ்ச சொல்லலாம். அந்த ஆளை மூஞ்சின்னு சொல்றது தப்பு, சாரி. அந்த ஒரு நபரை நல்லா அவனை எப்படி திட்டலான்னு சொல்லி கண்ட மேனிக்கு திட்டி கேசட்டு வந்து கிளியர் அளவுக்கு நல்லா திட்டி டைலாக் எழுதிட்டு அப்புறம் அந்த பேர்டு வேர்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு நார்மல் வேர்டு போட்டு அதை ஃபினிஷ் பண்ண, சும்மா அந்த மாதிரி யோசிக்கிறது. அது ஒரு மாதிரி வந்து என்னென்னா கதை டிஸ்கஷனில் போய் நிறைய டைலாக் வந்துடுங்க. இந்த கேரக்டர் இப்படி பேசும் அப்படி பேசுன்னு சொல்லும்போது சில விஷயங்கள் நாங்கள் பேசுவோம்ல, அப்போ வந்து அப்போவே வரும் நிறைய விஷயங்கள். அப்புறம் நம்ம டைலாக் எழுத போகும்போது நம்ம அதெல்லாம் குறிப்பாக இருக்கும். அந்த குறிப்பெல்லாம் படிக்கும்போது இதில் எது கரெக்டாக சொல்லணும், என்ன கன்வே பண்ணணுன்றதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளோவில் ஒன்று அடிப்போம் இல்லையா. அடிக்கும்போது அப்புறம் கூட இருக்க ஒரு 3 அசிஸ்டன்ட் இருப்பாங்க டைலாக் எழுதுறப்போ, 2+1 3 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்க 3 பேரில் ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. சார் இந்த கண்டென்ட்டு மிஸ் ஆகிடுச்சு சார் நீங்கள் சொன்னால, சரிப்பா அதை நோட் போட்டு வச்சுக்கோ, அது நம்ம அடுத்த ஃப்ளோவில் வரும்போது அதை உள்ளே சேர்த்துடலாம் அப்படின்னு இப்படி வந்து தான் பண்ணிக்கிட்டே போவோம். அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்குன்றதை வந்து திருப்பி எங்கள் டீம் உட்காந்து படித்து பார்த்துட்டே இருப்பாங்க. படிக்கும்போது சார் இந்த சீன் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு, இந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் ஏற்றலான்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம கதையில் பேசின அளவுக்கு, ஸ்க்ரீன் பிளேயில் பேசின அளவுக்கு இந்த டைலாக்லாம் கிரிப் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம், இப்போ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஏற்றலாமா இல்லை யதார்த்தமாக ஏற்றலாமா, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம் சார். ஏன்னா அந்த 10 வருஷம் முன்னாடி டைம் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து அப்படி கிரிப்பாக பார்ப்பாங்க. ஓ அப்படியா, சரி விடு ஏற்றிடலாம் அப்படின்ட்டு திருப்பி அதுக்குன்னு ஒரு செஷன் உட்காருவோம். இப்படி ஒவ்வொரு செஷனாக டைலாக் வந்து கடைசியாக உட்கார்றது வந்து காமெடிக்காக உட்கார்றது. ஏன்னா காமெடி வந்து எப்போதுமே வந்து என்னென்னா நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எங்களுக்கு ஷூட்டிங் போகும்போது போர் அடிச்சிடும். அதனால பிகினிங் ஒரு வெர்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஐடியாவுக்கு ஒரு வெர்ஷன் பண்ணிவிடுவோம். டீட்டெயிலாக ஒரு டைலாக்காக இல்லாமல் ஒரு கண்டென்ட்டாக எழுதி வச்சிருவோம். அது வந்து லாஸ்ட்டாக தான் வந்து அது மொத்தமும் படித்து ஒரு டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிடும். சீன் டிஸ்கஷன் வேறு, டைலாக் வேறு. உங்களுக்கு சீன் டிஸ்கஷன் வந்து சீன் என்றைக்குமே போர் அடிச்சிடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நமக்கு அதோட மெயின் ஐடியா இருக்காது. டைலாக் மட்டும் படித்து பார்க்க அது வந்து காமெடிக்கு மட்டும் வந்து நிறைய தடவை படிச்சுட்டா ஒரு மாதிரி ஒன்று வரும். அது மாதிரி போயிடும். நமக்கு எடுக்கும்போது அந்த பவர் இல்லாமல் போயிடுவோன்ட்டு நான் வந்து ரொம்ப அந்த எட்ஜ் ஆஃப் த டைமில் தான் வந்து அந்த ஒரு 5 நாள் தான் காமெடி டைலாக்லாம் எழுதுவேன். ஏன்னா அது கூட எழுதாமல் போனால் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து காமெடி டைலாக் வந்து கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு எழுதாமல் போய் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன பயம்னா நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர், நம்ம பேப்பர்லன்னு சொல்லி அவனாவது நம்மளை போங்க அடிச்சிடக்கூடாது. ஆமாம், அவன் இஷ்டத்துக்கு எதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. சாரி, அவங்க இஷ்டத்துக்கு எதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. அவன் சொல்லிட்டேன், அவங்க இஷ்டத்துக்கு எதாவது பேசிடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு வரையறைக்குள்ளே கொண்டாந்துடணும். இதுக்குள்ளே அவங்க கிரியேட் பண்ணட்டும், இதுக்குள்ளே அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டும் நமக்கு தேவையானதை நம்ம டைலாக் வடிவமாக கொண்டாந்துருவோம்.
இல்லைன்னா இவர்கிட்ட மேட்டரில் போல இருக்கு, இவர் நம்மகிட்ட நம்பி வந்திருக்காருன்னு சொல்லி யாராவது நம்மளை போட்டு எரிமி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம கான்செப்ட் அடி வாங்கிடும். ஸோ அதனால் நான் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுனாங்கன்னா சில காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இழுப்பாங்க. எனக்கு தெரியும் இந்த படம் 130 அடி தான் இந்த சீன் தாங்கன்ட்டு. ரொம்ப இழுத்தாங்கன்னா ஓகே ரொம்ப இழுக்கிறாரு பரவாயில்ல, அவர் இழுக்கட்டும், அவர் இன்பமாக இழுத்துட்டு போட்டோம், நம்மக்கிட்ட தானடா கத்திரிக்கோள் இருக்கு, இப்போ எதுக்கு அவரை கஷ்டப்படுத்துவேனே, பேச விட்டு ஒரு க்ளோஸ்அப் நடுவில் எடுத்துக்கிறோன்னு சொல்லிடுவார் அவர். எக்ஸ் க்ளோஸ்அப் எடுத்தார் அவங்க ஆளு, பாதியில் அது கட்டாயிரம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அவரே அங்கேயே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அதுக்காக நம்ம அவங்கள வந்து அவங்க மூடை டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் சீன் நல்லா வரும். ஸோ அவங்கள மேக்ஸிமம் சந்தோஷமாக வச்சு